ஆதார் கார்டை இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள அப்டேட் பண்ணிருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒருவேளை நீங்க இன்னும் பண்ணாம இருக்கீங்கன்னா பதட்டப்பட வேணாம். நீங்க உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்றதுக்கான கால அவகாசத்தை நீடிச்சு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சமீபத்தில் வெளியிட்டிருக்க இந்த புதிய அறிவிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் செப்டம்பர் 14 அப்படின்னு இருந்ததை 3 மாதம் நீட்டிச்சு டிசம்பர் 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பதட்டப்படாமல் பொறுமையாக உங்களோட ஆதார் கார்டை டிசம்பர் மாதத்துக்குள்ளே அப்டேட் பண்ணலாம். இந்த ஆதார் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும், ஏன் நீங்கள் இதை அப்டேட் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல யாரெல்லாம் இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணணும். ஏன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ரெகுலேஷன் 2016 படி ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே ஆதார் கார்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ரினியூ பண்ணி தான் ஆகணும். இதில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக மாறாது, சேமாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை எதுவும் மாற்றணும்னு தேவையில்லை. ஆனால் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஒரு சில பேருக்கு லீகல் நேம் மாறி இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் சேஞ்ச் இருந்ததுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அது என்ன அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருந்திருக்கு அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அட்ரஸில் தான் இப்போவும் ஒருத்தங்க இருப்பாங்க நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதையும் உடனடியாக நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கால அவகாசத்தை நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் கார்டு அப்டேட்டோட முக்கியமான பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது அக்யூரசி அண்ட் சேஃப்டி, இது ரெண்டும் தான் காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற சிட்டிசனோட டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்கணும், அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஏன்னா நம்மளோட ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்மளோட மொபைல் ஃபோனில் இருந்து நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுலேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே லிங்க் ஆகிருக்க ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் இந்த ஆதார் கார்டு அப்டேட் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ண சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஆதார் கார்டை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். வீட்டில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக இதை அப்டேட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் uidi.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அப்படி இல்லைனா மை ஆதார் ஆப்பில் கூட நீங்கள் இதை அப்டேட் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். இந்த வெப்சைட்லேயோ இல்லை இந்த ஆப்லேயோ நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண பிறகு என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இந்த ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கோ இல்லை உங்களோட நேம் சேஞ்சோ நீங்கள் அதில் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் நீங்கள் JPEG ஃபார்மேட்டில் வச்சுருக்கீங்களா, PDF ஃபார்மேட்டில் வச்சுருக்கீங்களா, இல்லை PNG ஃபார்மேட்டில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க ஆப்ஷனாக கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டையும் அதில் அட்டாச் பண்ணிடுங்க. இதை அட்டாச் பண்ண பிறகு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு சர்வீஸ் ரெக்வெஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களோட இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களோட நீங்கள் சேஞ்ச் பண்ண டேட்டா அப்டேட் ஆகிற வரைக்கும் இந்த நம்பர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும். இது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லையோ இ-சேவை மையத்திலையோ போய் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் இன்னும் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா இப்போவே அதை அப்டேட் பண்ணுங்கள். டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஆனால் ஒரு வேளை நீங்கள் டிசம்பர் 14க்குள்ளே அப்டேட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மேலே டைம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு இதுக்கு ஒரு சார்ஜ் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 50 ரூபாய் வரைக்கும் ஃபைனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிசம்பர் 14க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.